இனிதான வணக்கங்கள். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கின்றார். சத்ருஸ்தான அதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் 2024 ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். இது பல்வேறு விதங்களில் அதிரடியான அதிர்ஷ்டமான மாற்றங்களை உருவாக்கிக் கொடுப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். இது கூடுதல் சிறப்பான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. அஷ்டம பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. சுக்கிரன் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழ்கிறார். 9 கிரகங்களிலேயே சுக்கிரனுடைய அணிக்கிரகமிருந்தால் மட்டும்தான் செல்வச்செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் ஆடம்பர வாழ்க்கை ஆகிய அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும். அவற்றிற்கெல்லாம் அதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன். இப்படிப்பட்ட சுக்கிரன் சுபகிரகமாகவும் கருதப்படுகிறார். அதே நேரத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய பாவகிரகமாக கருதப்படுகிறார். இருந்தாலும் இயற்கையிலேயே சுபபலன்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் தற்போது அவருடைய சொந்த மனையான ரிஷபம் மனையில் வலுவாக ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 2024 ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார். அங்கு புதன் மிகவும் பலமாக ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதனுடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார். பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு பலமான அமைப்பிற்கு துவக்கத்தில் பயணிக்கிறார். சந்திரன் சூரியன் என பல கிரகநிலைகளின் இணைவு இருந்தாலும் கூட அவருடைய நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் மனைக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய அளவில் பல அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகங்களின் சேர்க்கையால் சுபத்துவதன்மையால் நிறைந்த பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார். சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து வேறொரு ராசிக்கு மாறும்போது அவருடைய பயண அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் பலவிதங்களான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்குவார். இப்படிப்பட்ட மாறுதல்கள் உங்களுக்கு யோகங்கள் நிறைந்தவையாக அதே சமயத்தில் துரதிர்ஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்காத வாய்ப்புகளும் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்களென்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இதன் மூலமாக எதிர்பாராத பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் 9 கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார். ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வ செழிப்பு திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்கும் அடிப்படையானவராக கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சிபலமிழப்பது ஒருவகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏனெனில் குருவை விட்டு சுக்கிரன் விலகுகிறார். சுக்கிரனுடன் பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் 3 6 11 ஆகிய இடங்களிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். சுக்கிரன் 2 4 5 7 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது சுபத்துவபாதையில் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார். அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணிக்கும்போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை. அதேபோன்று 3 6 ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடனிருப்பது நல்லது. மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். நவக்கிரகங்களிலேயே அதிகமான இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமென்று கருதக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சிபலமிழப்பு ஒருவகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது. ஏனெனில் புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார். எனவே இந்த நேரத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரதிசையோ அல்லது சுக்கிரபுத்தியோ நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் சாதகமற்ற புத்தியோ தசைகளோ நடைபெறும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் சூரியன்.
சந்திரன் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை சமகிரகமாக கருதுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபம் ராசியும் துலாம் ராசியும் அமைகின்றது. உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது. நீச்ச வீடாக கன்னிராசி கருதப்படுகிறது. தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது. சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்புகிரகமாக கருதப்படுகிறது. ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறார். புதனின் பார்வையை தவிர ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் பார்வையில் சுக்கிரன் நட்புகிரகமாக இருக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள். என்றாலும் குரு தன்னுடைய பார்வையால் சுக்கிரனை பகைகிரகமாக கருதுகிறார். தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பகைகிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் மட்டுமில்லாமல் பல கிரகநிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அதை தவறவிடும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இவ்வாறான சிரமங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக முழுமையான மனதுடன் உங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைக்குமென்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இந்த நேரத்தில் இருக்கின்றபோது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிநாதனாக சுக்கிரன் இருக்கின்றார். இவர் மிக வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். மேலும் 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார். எனவே தனவரவில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தடைகள் நீங்கும். பணவரவுகள் திருப்திகரமாக அமையும். குரு உங்களுடைய ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் கூட பல நல்ல சுபத்துவமான மாற்றங்களை ராசியின் அதிபதியான சுக்கிரனுடைய இந்த இடமாற்றம் உறுதி செய்கின்றது. உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் தாமதமாவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அலுவலக பொறுப்புகள் அதிகரிக்கலாம். குடும்ப பிரச்சனை மற்றும் அலுவலக இடர்பாடுகள் இரண்டையும் தொடர்புபடுத்துவதை தவிர்த்தல் நல்லது. இரண்டையும் தனித்தனியாக கையாளும்போது நல்ல மாற்றங்களை சந்திப்பீர்கள். ராகு ராசிக்கு 11ஆம் இடமான லாபத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே எதிர்பாராத பணவரவுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. மேலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். இது கண்டிப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் பலருக்கு தீர்த்த யாத்திரைகளை மேற்கொள்ளுவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகங்கள் உண்டு. பல்வேறு விதங்களான புதிய சுபநிகழ்வுகளை மேற்கொள்ளும்போது சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக செய்து முடிக்கலாம். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உத்தியோகம் ரீதியாக நல்ல மாற்றங்கள் உண்டு. ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் நிரந்தர பணி இடமாற்றங்கள் உள்ளிட்ட பல நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக உள்ளது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர் பொறுப்புகளும் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. கடின உழைப்பை செயல்படுத்தினாலும் சுக்கிரன் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி வேலை வாய்ப்புகளில் வெற்றிகரமான ஒரு யோகம் கண்டிப்பாக உண்டு. புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்தாலும் அவற்றில் சிரமங்களில்லாமல் அதை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகவும் வலுவாக சனி 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் கூட சிரமங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இல்லை என்பது மட்டுமில்லாமல் ராகுவும் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையான கிரகநிலைகள் நல்ல முன்னேற்றங்களை வியாபாரத்துறை தொழில்துறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் அபரிவிதமான ஆளுமையை செலுத்தக்கூடிய அதிகாரம் மிக்க கிரகங்களாக கருதக்கூடிய சுக்கிரன் சனி ராகு ஆகிய 3 கிரகங்களுமே வர்த்தகத்துறைக்கு வழி சேர்க்கக்கூடிய விதத்தில் நல்ல சாதகமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல லாபத்தை கண்டிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மிக விரைவில் சூரியனும் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். எனவே அரசாங்க ஆதரவுகளும் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. புதிய முதலீடுகளை அளவாக திட்டமிட்டு மேற்கொள்ளலாம். கலைத்துறையில் போட்டியும் பொறாமையும் கண்டிப்பாக குறையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். மனதில் உற்சாகம் ஏற்படும். திரைப்படத்துறையில் அதிரடியான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பெறலாம். அரசியல் சார்ந்த பணிகளில் மனதில் ஏற்பட்ட குழப்பம் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் பல்வேறு வகையான நெருக்கடிகள் உள்ளிட்ட பல விஷயங்களில் மாறுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது.
மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் தெளிவான முன்னேற்றத்தை வலுவாக பெறக்கூடிய யோகங்கள் உண்டு. செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் சற்று கடினமாக விவசாயத்துறை மற்றும் கால்நடை வளர்ப்பில் உழைக்க வேண்டிய தருணமாக கருதப்படுகிறது. ஆனால் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும்.